Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா முற்றிலும் பெண்களுக்கு ரொம்ப உபயோகமான ஒரு வீடியோ. அடுத்த மாசம் தீபாவளி செலிப்ரேஷன் வர போகுது. Dresses-ல இருந்து காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து பெண்கள் ரொம்பவே ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை விட முகம் பொலிவு ரொம்ப முக்கியம். அதுக்காக க்ரீம், ஃபேஷியல், பார்லர் இந்த மாதிரி பியூட்டி பார்லருக்கு இந்த மாதிரி பண்றதை விட வீட்ல இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு பொருளை வச்சு அழகான ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி அதை ட்ரை பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுடைய முகத்துல இருக்கக்கூடிய சர்மங்கள் ரொம்பவே பொலிவாக இருக்கும். டெட் செல்ஸ் எல்லாமே போய் உங்கள் முகம் ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கு தான் காஃபி விதைகளை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ஃபேஸ் பேக் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ இது இயற்கையான முறை தான். எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல நம்ம இப்போ இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஃபேஸ் பேக் முதல்ல நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முகத்தை கிளென்சிங் பண்ணணும். கிளென்சிங்னா என்னென்னா முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள், பிசுபிசுப்பு, இது எல்லாமே எண்ணெய், இது எல்லாமே வெளியில் முதல்ல வந்துடணும். அதுக்கு நல்லா அரைச்ச காஃபி விதையுடைய தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அந்த 1 டீஸ்பூனோட 2 டீஸ்பூன் மில்க், அதாவது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு லிக்விட் ஃபார்முக்கு வந்துடும். இப்போ ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து அதில் டிப் பண்ணி உங்கள் முகம் ரவுண்டாக நல்லா தேய்ச்சி விடுங்க. கண்களில் படாதவாறு மீதி எல்லா இடங்களிலையும் நெற்றி, கண், வாய்ப்பகுதி இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்பாஞ்சை வச்சு நீங்கள் கிளென்சிங் பண்ணிடுங்க. இதுதான் முதல் ஸ்டெப். இந்த கிளென்சிங் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியில் உங்கள் முகத்தை கழுவிடலாம். அடுத்தது ஸ்க்ரப் அப்படின்னு ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் நல்லா காஃபியுடைய விதைகளுடைய தூளை எடுத்துக்கோங்க. அது கூடவே நீங்கள் 1 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர், அதாவது நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க, அதை 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா 3 சொட்டு பாதாம் எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கடைகளில் கிடைக்கும், வீட்லேயும் நிறைய பேர் உபயோகிப்பாங்க. அந்த பாதாம் எண்ணெயை 3 சொட்டு சேர்த்து அந்த கலவையை உங்கள் முகம் முழுக்க நல்லா வட்டமாக தடவணும். ஸோ தடவி முடிச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், இறந்து போன செல்கள் எல்லாமே நீங்கி உங்களுடைய முகம் ரொம்பவே பொலிவாகும். இது 2வது ஸ்டெப். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபேஸ் மாஸ்க் போட போகிறோம். ஸோ இதுக்கு 1 டீஸ்பூன் அந்த காஃபி விதைகளுடைய தூள் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா கடலை மாவு நம்ம எடுத்துக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் சந்தனம் எடுத்துக்க போகிறோம். இது 3த்து கூடயுமே என்ன நம்ம சேர்த்து கலவை போகிறோம் அப்படின்னா ரோஸ் வாட்டர் இருக்குது பாருங்கள், அந்த ரோஸ் வாட்டரை கொஞ்சமாக 1 மூடி 2 மூடி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. இதை உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் கழித்து உங்கள் முகத்தை நீங்கள் வாஷ் பண்ணலாம். தண்ணியில் மட்டும்தான் வாஷ் பண்ணணும். எந்த விதமான சோப்போ இல்லை ஃபேஸ் க்ரீமோ இல்லை ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்ணக்கூடாது. 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் இந்த ஃபேஸ் மாஸ்க் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய சோர்வுகள், எண்ணெய் பிசுக்கு, இறந்து போன செல்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கிடும். உங்கள் முகமும் ரொம்ப பொலிவாக இருக்கும். இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் செய்யணும். வாரத்தில் 1 முறை இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா இயற்கையான முறையில் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சருமங்கள் ரொம்பவே பொலிவாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஏதோ ஆயிடுமோன்னு பயப்படவே தேவையில்லை. எல்லாமே இயற்கையான பொருள் தான். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தீபாவளி அன்னைக்கு உங்கள் முகம் பிரைட்டாக இருக்கும். தீபாவளியும் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நிறைய புது தகவல்கள் நம்ம வீடியோவில் போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Once again, thank you so much for watching this video. And நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much.